ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் அஃபீஷியல் யூடியூப் சேனல். என்னடா இது குரல் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நான் இப்போதான் டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தேன். ஊசியும் போட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. கொஞ்சம் கோல்டும் பிடிச்சிருக்குது. இந்த கிளைமேட் நமக்கு செட் ஆகலை. அது செட் ஆகிறதுக்குள்ள நம்ம உடம்பு இப்படி ஏதாவது ஒரு பாடுபடுத்திடும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்ரவுண்ட் அஃபீஷியல் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேச போகிற கான்டென்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6 months பிஃபோர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோ தான் நம்ம சேனலில் கிடைச்ச ஃபஸ்ட்டு ரெக்கக்னைசேஷன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ரெக்கக்னைசேஷன் கிடைச்ச ஒரு வீடியோ. அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து 4 வருஷமாக அந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நான் இருக்கிறேன். ஆனால் இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நிறைய கான்டென்ட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் விரக்தியில் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஆனால் இனிமேல் நம்ம ஏதாவது ஒரு கண்டென்ட் போட்டால் தப்பாக இருக்கிற பட்சத்தில் தான் ரிமூவ் பண்ணுவேன். ஆனால் கண்டென்ட் வந்து தப்பாமல் நல்ல கண்டென்ட்டாக போட்டால் அதை ரிமூவே பண்ணக்கூடாதுடா அப்படின்னு என்னை வந்து தடுத்த ஒரு பதிவு. கிட்டத்தட்ட 10,000 பார்வையாளர்களை அப்பயே கடந்து இப்போ 11,000 பார்வையாளர்களை எட்டியிருக்கிற ஒரு பதிவு, ஒரு காணொலி. கிட்டத்தட்ட ஒரு லென்த்து வீடியோ. அது 19 நிமிஷம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் 15 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வருவேன். ஆனால் அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக போச்சு. ஓகேங்களா, என்னன்னா எதிர்நீச்சல் அப்படிங்கிற சீரியல் பற்றி நம்ம ஓவராலாக வந்து மொத்தமாக நம்ம வந்து அதை ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, சீரியலை பற்றி பேசியிருந்தோம், சீரியலில் உள்ள ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கதை, அந்த கதையில் இருக்கிற விஷயம், அப்புறம் அவங்க டேரக்டர்ஸ் டச்சுனா என்ன, அதுக்கப்புறம் நடித்த நம்மளுடைய நடிகரும் இயக்குனருமான காலம் சென்ற ஐயா மாரிமுத்து அவர்களை பற்றியும் நம்ம வந்து அவருக்கு ஒரு ஹானரபிள் கொடுத்துருந்தோம், ஹானர் பண்ணியிருந்தோம். இந்தமாரி பல விஷயங்கள் கிரிட்டிசிசம்லாம் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஒரு 6 months பிஃபோர். பட் ஆஃப்டர் தி 6 months இப்போ வர்ற December 23 எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே சன் டிவியில் அதே க்ரூ, அதே பர்சனாலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் நிறைய சேஞ்சஸும் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது மெயினாக ஜனனிங்கிற கேரக்டர், அதாவது மதுமிதான்னு நடித்தாங்க இல்லைங்களா, மதுமிதாங்கிறவங்க தான் அந்த ஜனனிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க இல்லைங்களா. அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க பேர் பார்வதின்னு நினைக்கிறேன், அந்த ஆக்ட்ரஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நடிக்கிறாங்க ஜனனிங்கிற ரோலில். இதில் வந்து ஒரு ப்ரொமோ சாங் இப்போ ஒரு 1 day பிஃபோர் வந்து ஒரு ப்ரொமோ சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படிங்கிறதுல. கொஞ்சம் லிரிக்ஸ் எல்லாம் மாற்றி இருந்தாங்க. வாடி வாசல் தாண்டி, வாடி வாசல் தாண்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியே புலமையில் பயங்கரமாக விளையாண்டுருப்பாங்க. லிரிசிஸ்ட் பயங்கரமாக விளையாண்டுருக்காப்புல புலமையில், வாடி வாசல் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அது வேற லெவல் தான். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக எதிர்நீச்சலே எழுந்து வா அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடித்தாங்க. அதில் சில மாண்டேஜஸ் ஷார்ட்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சீரியலுடைய கதைக்களம் எப்படி இருக்கும், சீரியலோட அந்த நம்ம பார்க்க போகிற எதிர்நீச்சல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா, ஒரு ஐடியா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஆதி குணசேகரன் அவர்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. ஓகேங்களா, தலைவனும் ஜெயிலுக்கு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நடக்க போகிற கதை, அந்த 4 மருமகளாக இருக்கிறவங்க என்னென்னலாம் அவங்க வாழ்க்கையில் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜனனி அவர்களும் அதுக்கப்புறம் நந்தினியா, ஆமாம் நந்தினி தான் பயங்கரமாக காமெடி பண்ணுவாங்க. இருந்தாலும் இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப்பில் இருக்காங்க. ஓகேங்களா, ரேணுகா அவர்கள் வந்து டான்ஸ் டீச்சராகவும், ஈஸ்வரி அவங்க வந்து டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் கதை வந்து சைஸாக மூவ் பண்ணுறாங்க. கதிரும் ஞானமும் அப்படியே ரீட்டைன் ஆகியிருக்காங்க. சக்தி வந்து அதே கேரக்டர் தானா இல்லை அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படிங்கிறத சீரியல் வர்றப்போ தான் நமக்கும் தெரியும். அதுமாரி ஒரு சில ஐடியாஸ் மட்டும் நமக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. என்னடா அவன் சீரியலில் இருக்க கேரக்டர் நேம்லாம் சொல்கிறான், இதெல்லாம் என்ன, யார், எதுக்காக இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு இருந்துச்சு. அப்படி அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய காட்சில் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன்.
நான் எதிர்நீச்சல் சீரியல் ரிவ்யூன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஓகேங்களா? நிறைவு பெற்றதா எதிர்நீச்சல்ங்கிற மாரி சம்திங் டைட்டிலோட நம்ம போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அது கிட்டத்தட்ட ஒரு 19 நிமிஷம் வீடியோ. திடமனதுடன், பொறுமையுடன் காண்க. ஓகேங்களா? இப்ப மிகுந்த எதிர்பார்ப்போட திரும்பியும் களத்தில் இறங்குகிறார் எதிர்நீச்சல். த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டிங் சோப் ஒபேரா அப்படிங்கிற இப்ப இந்த டிகேட்டுக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப தேவைக்குள்ள இருக்கிற ஒரு சீரியலை திரும்பியும் சன் டிவில லான்ச் பண்றாங்க. இது வந்து சன் டிவியோடைய ஒரு எப்படி சொல்றது? சீக்வல் சீரியல். சித்தி 2 மாரி இல்லாம, சித்தி 2ன்னு சொல்லிட்டு ஒரு உப்புமா கிண்டி வச்சாங்க இல்லைங்களா? அது மாரி இல்லாம இது ஒரு டீசென்ட்டான சீரியலா இருக்கும். நிறைய சோஷியல் தாட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிற சீரியல் தான் நான் இதில பார்க்க போறேன். அண்ட் வந்து நிறைய மான்டேஜஸ் ஷாட்லாம் பார்க்கும்பொழுது, பெண்கள் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் வுமனா தான் இருக்கிறாங்க. ஒரு ரீசெண்டா ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு பார்த்தேன். அதாவது ஒரு பெண் வந்து குறைந்த சம்பளத்தில வேலை பார்த்தாலோ, இல்ல வந்து அவங்க வந்து எப்படி சொல்றது? ஒரு கம்மியான சேலரில வேலை பார்க்கறதுனாலயோ, இல்ல வந்து ஒரு அவுட்டோர்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, த வுமன்ஸ் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். ஓகேங்களா? பட் அதுவே ஒரு ஆண் செஞ்சாக்க, ஃபெயில்டு இன் திஸ் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைன் இருக்கு. இதையும் அட்ரஸ் பண்ணி, அதில வந்து கொஞ்சம் அதுக்கேத்த மாரி சில இன்புட்ஸ் குடுக்கலாம் அப்படிங்கிறத அந்த டைரக்டருக்கு நான் தெரியப்படுத்துறேன். ஏன்னா, சொல்லுவாங்க, பெண்களுக்கு இந்த உலகத்தில பெண் உரிமை எல்லாம் உண்டு தான். இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா, அந்த பெண் உரிமைகள் வழங்கப்பட்ட இந்த சமூகத்திலேயே ஆண்களுக்கும் சில ஒடுக்குமுறைகள் இருக்குங்கிறதையும், ஜீவானந்தம்ங்கிற அந்த கேரக்டரே வந்து சில இடங்கள்ல அத பதிவு பண்ணலாம். இன்னும் நல்லா இருக்கும். அப்படிங்கிற விஷயத்த நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சொல்லிக்க ஆசைப்படுறேன். அண்ட் வந்து நம்ம கான்டென்ட் இதோட முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல அடுத்த ஒரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம். இன்னொரு விஷயம். அதாவது இங்க எதிர்நீச்சல் 2ன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து அப்படியே பயங்கரமா போயிட்டு இருந்தா, அப்படியே பேரலலா YouTubeல சீரிஸ் ஒண்ணு விடப்போறாங்க. சரிகமாலேருந்து. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரிகமா டிவி ரைட்? ரோஜா அப்படின்னு ஒரு சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு. இதே சன் டிவில ஹையர் டிஆர்பியோட இருந்த ஒரு சீரியலு. அந்த சீரியலோட சீக்வல் திரும்பியும் வரப்போகுது. பட் யூடியூப்ல. ஓகேங்களா? அது என்னன்னா, நம்ம அர்ஜுன் சார்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ரோஜா அவர்களுக்கும், அவர்களுக்கும் ஒரு பெண் பிள்ளை பிறக்குறாங்களாம். அவங்களோட பெயர் மலர் அப்படின்னு சொல்றாங்க. பட் சீரியல் முடிக்கும்போது ஆண் மகன் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி பெண்ணா மாறுனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கதையில லாஜிக் பார்க்கக்கூடாது. ஒன்லி த மேஜிக் தான் பார்க்கணும். ஏஐ டெக்னாலஜியே இன்ட்ரோடியூஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் மார்பிங்ல ஒரு புதுமை கண்ட ஒரு சீரியல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோஜா சீரியல். ஸோ அந்த சீரியலும் யூடியூப்ல லான்ச் ஆக போகுது. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு பேக் ஆன் ஒஃபிஷியல். அதுவும் நீங்கள் பண்ணிடுங்க. அதை தாண்டி சரிகமா டிவி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லிக்கும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆமா. ஏன்னா ரோஜா சீரியல் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா பாருங்க. பார்க்கும்போது வாழ்க்கையில இருக்கிற எல்லா சோகமும் உங்களுக்கு போயிடும். ஏன்னா இப்படிப்பட்ட சீரியல் எடுத்துட்டு இவங்களே உயிரோட இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கேடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு. ஓகேங்களா? நன்றி.